வணக்கங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களே சினி பிளஸ்தானுக்கு வரவீங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆகியிருக்கிற மாய வெப்பம். இயக்குனர் KJ சுரேந்திரர் இயக்கத்தில் புதுமுகங்களான ஆகாஷ் நடராஜன் மற்றது ஜானகி மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியிருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்ப்போம். சரி, படத்தோட கதை என்னென்னு பார்க்க போனா, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹீரோ ஆகாஷ் சிதம்பரத்தில் டாக்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே நர்ஸ் வேலை செய்கிற ஜானகி தற்செயலாக சந்திக்கிறாரு. நண்பர்களோட தவறான வழிகாட்டுதலால் ஆகாஷ் ஒரு காரியம் செய்ய, அதனால ஜானகியோட வாழ்க்கை ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. டாக்டராக வேண்டி ஆகாஷ் கைது ஆனது ஏன்? ஆகாஷ் ஜானகி காதல் என்ன ஆச்சு? கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத திருப்பங்களோட முடிகிறதான் இந்த மாய படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட பிளஸ் பயன்னு பார்க்க போனா, முதலாவது ஹீரோ ஆகாஷ் பார்க்கறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி இல்லாம நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறாரு. அவரோட பேச்சு தவிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே போல ஹீரோயின் ஜானகி ஒரு சின்ன டவுன் பொண்ணுக்கு உரிய ஹியூடன்ஸ்லோட நடிச்சிருக்கிறாரு. அவங்க கண்ணு பேசுகிற மொழி படத்துக்கு ரொம்ப பெரிய வலுத்தை சேர்த்துருக்குது. ரெண்டாவது புதுமுக இயக்குனராக இருந்தாலும் சுந்தர் ஒரு யதார்த்தமான சினிமாவை கொடுத்துருக்கிறாரு. படத்தில் வர்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே சினிமாத்திரமாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஆட்கள் மாதிரி இருக்காங்க. குறிப்பாக ஹீரோவோட குடும்பம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ரொம்ப இயல்பாக ஓட்டி கொள்ளுது. மூன்றாவது எட்வினோட ஒளிப்பதிவு சிதம்பரம் மற்றும் கடலூர் பகுதிகளை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. நந்தாவோட இசை கதைகளுக்கு தேவையான பலத்தை கொடுத்திருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகள் மனை உழுக்கும் விதமாக அமைச்சிருக்கிறாங்க. சரி, படத்தோட மைனஸ் பயனோடு பார்க்க போனா, முதலாவது இடைவெளிக்கு அப்புறம் கதை கொஞ்சம் மெதுவாக நகருது. சில காட்சிகள் ரொம்ப நீளமான வசனங்களோட இருக்கிறது கொஞ்சம் சளி பெற்றுறது. ரெண்டாவது ஒரு டாக்டர் படிக்கிற பையன் இப்படியா பண்ணுவாரு அப்படின்றது சில லாஜிக் கேள்விகள் நமக்குள்ளே வருது. சில இடங்கள்ல நாடகத்தனம் தெரிகிறது, படத்தோட விறுவிறுப்பை குறைக்குது. ஸோ இந்த மாயும் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? இது நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காம போய் பார்த்தா உங்கள் மனசை கொஞ்சம் கண்டிப்பாக கலங்கடிக்கும். நட்பு, காதல் மற்றும் நம்ம எடுக்கிற ஒரு தப்பான முடிவு வாழ்க்கையை எப்படி புரட்டி போடும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. புதுமுகங்களோட முயற்சிக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சல்யூட் அடிக்கலாம். நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். இந்த வியூவன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மகளே.